வணக்கம் நண்பர்களே, விஜயபிரகாஷ் பேசுகிறேன். பிஸ்னஸ் ஆரம்பிக்கிறது எப்படி? இது ரொம்ப ரொம்ப சிம்பிளாக இருக்கும் பார்க்கறதுக்கு. பட் ஒரு பிஸ்னஸை ஆரம்பித்து கட்டமைப்பு பண்ணி அதை ஜெயிக்கிறது அப்படின்றது கண்டிப்பாக ஒரு பெரிய டாஸ்க், ரைட்? எதுவுமே ஈஸி கிடையாது. பிஸ்னஸ் கேக் வாக் கிடையாது. அதுக்கு என்ன பண்ணணும்? 6 விஷயத்தை நான் சொல்லித்தரேன். முதல்ல திங்கிங் பார்ட் இருக்குது. சிந்தனை, நம்மளோட பிஸ்னஸை பற்றி என்ன மாதிரி சிந்தனை இருக்குது நமக்கு, அது ரொம்ப ரொம்ப முக்கியம். என்ன மாதிரி பிஸ்னஸ் பண்ண போகிறோம், அதற்கான பிஸ்னஸ் மாடல் என்ன, அதற்கான பேர் என்ன, எங்கே ஸ்டார்ட் பண்ண போகிறோம், இந்த மாதிரி எல்லா விஷயங்களும் பிஸ்னஸை ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி யோசிக்க வேண்டிய விஷயங்கள். 2வது ஸ்டெப் என்ன, அதை டெக்னிக்கலாக எப்படி இம்ப்ளிமெண்ட் பண்ணுறது. வெப்சைட் இருக்கா, நம்மளுடைய பிஸ்னஸை எப்படி பிராண்ட் பண்ண போகிறோம் அப்படின்றதுக்கான பேசிக், நம்ம பிஸ்னஸ் எப்படி சொல்ல போகிறோம், தெரியப்படுத்த போகிறோம். அப்போ சோஷியல் மீடியாவில் இருக்கிற ஒரு 6 விஷயங்களை செய்யணும். ஃபஸ்ட்டு ப்ராப்பரான வெப்சைட் இருக்கணும், லுக் அண்ட் ஃபீல் வெப்சைட் இருக்கணும், உடனே லோட் ஆகணும், அந்த வெப்சைட்டில் இருக்க வேண்டிய பேசிக் விஷயங்கள் இருக்கணும். அடுத்தது ஒரு ஃபேஸ்புக்கோ, ட்விட்டரோ, லிங்க்டினோ, OLXோ, குவிக்கரோ, இன்ஸ்டாவோ இருக்கணும். இந்த 6ம் கண்டிப்பாக இருக்கணும். ஒரு சோஷியல் மீடியா அக்கௌண்ட்டு, இது எல்லாமே ஒரே பேரில் இருக்கணும். உங்களோட வெப்சைட் பேர் என்னவோ அது எல்லாமே இந்த சோஷியல் மீடியா நேம் இருக்கணும். அப்போ தான் மக்களுக்கு ஈஸியாக ரீச் பண்ணுவாங்க. 3வது ஸ்டெப் என்ன, ரெஜிஸ்டர் பண்ணணும். லீகலாக இல்லை அப்படின்னா என்னைக்குனாலும் நம்ம காண போயிடும். நிறைய பேர் லீகலைஸ் பண்ணுறது கிடையாது. ஸோ ஃபார் எக்ஸாம்பிள், ஒரு திருச்சியிலையோ, மதுரையிலையோ, சேலத்துலையோ, கோயம்புத்தூர்லையோ, சென்னையிலையோ இருக்கிற ஜுவல்லரிலாம் பாருங்கண்ணே, எத்தனை ஜுவல்லரி லிமிட்டடாக இருக்காங்க, ப்ரைவேட் லிமிட்டடாக இருக்காங்கன்னு பாருங்கள். முதல்ல இந்த இண்டஸ்ட்ரியில் இதெல்லாம் பார்த்தீங்கன்னா கணக்கே காட்டுறது கிடையாது. இது இந்த இண்டஸ்ட்ரி மட்டும் கிடையாது, ரியல் எஸ்டேட்லேருந்து எல்லா இண்டஸ்ட்ரியும் ஆல்மோஸ்ட் அப்படி தான் இருக்குது. நாம் ஒரு ப்ரைவேட் லிமிட்டடாக வரும்போது தான் எம்சிஆர் கீழே வரோம். நம்ம பண்ணுற எல்லா விஷயமும் லீகலாக ஆகுது. அதனால் அந்த லீகலான கம்பெனியை நம்ம மாறணும். அதுக்கு என்னென்ன பண்ணணும், பிஸ்னஸ் லைசன்ஸ் என்ன இருக்கோ அதெல்லாம் வாங்கணும் பேசிக்காக. அடுத்தது 4th ஸ்டெப் என்ன மாதிரி பேங்க்கோட டைப் பண்ணுறோம். நாட் ஓன்லி பேங்கிங், நம்மளோட இன்வெஸ்டர்ஸோட எப்படி லிங்க்ல இருக்கும். பேங்க்னா என்ன மாதிரியான பேங்க், 3 வகையான பேங்க் இருக்குது. கவர்மெண்ட் பேங்க்ஸ் இருக்குது, ப்ரைவேட் பேங்க்ஸ் இருக்குது, மல்டிநேஷனல் பேங்க்ஸ் இருக்குது. கண்டிப்பாக ஒரு கவர்மெண்ட் பேங்க்லேயும் ஒரு ப்ரைவேட் பேங்க்லேயும், இப்போ கவர்மெண்ட் பேங்க்னா உங்களோட மைண்டில் எது வேணால் வரலாம். ஒரு ஸ்டேட் பேங்க்கோ, ஒரு இந்தியன் பேங்க்கோ, ஐஓபியோ, எது வேணாம். இந்த பாட்டு பாருங்கள், 2nd லெவல் கண்டிப்பாக ஒரு ஐசிஐசியோ, ஆக்சிஸோ, ஒரு HFC பேங்க்கோ, இந்த மாதிரியான டாப் லெவல் பேங்க்கில் நம்ம வச்சுருக்கோம். இதில் என்னென்ன சொல்கிறேன்னா, 3வது ஒரு ஃபாரின் பேங்க்ஸ் இருக்குது. ஒரு HSBC, ஒரு ஸ்டாண்டர்ட் சார்ட்டர்ட், இந்த மாதிரி எந்த பேங்க் வேணாம். பட் நான் இந்த ஒரு கவர்மெண்ட்லேயும் ஒரு ப்ரைவேட் பேங்க்லேயும் இந்தியன் பேங்க்கில் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணணும், அதை டிரான்சாக்ஷன் பண்ணணும். மினிமம் நீங்கள் ஒரு லோனுக்கு போகணும் அப்படின்னா ஒரு நல்ல கம்பெனி 1 crore டர்ன் ஓவர் பண்ணியிருக்கணும். 10 லட்சம் ரூபாயாவது மாதம் டர்ன் ஓவர் பண்ணியிருக்கணும். டர்ன் ஓவர் ரொம்ப ரொம்ப முக்கியம். நம்ம லீகலைஸ் பண்ணுறதில்ல, கரண்ட் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணுறதில்ல, மினிமம் 10 லட்சம் டர்ன் ஓவர் பண்ணுறதில்ல. இப்போ நிறைய ஆப்ஸ்லாம் இருக்குது, நீங்கள் டர்ன் ஓவர் பண்ண முடியும். ஒரு 2 இயர்ஸில் நீங்கள் லோனுக்கு போகலாம். இந்த பேசிக் கட்டமைப்பு இருந்தால் தான் ஒரு ஏஞ்சல் இன்வெஸ்டர்ட்டையோ, க்ரௌட் ஃபண்டிங்லேயோ, விசிகிட்டே நம்ம போய் நிற்க முடியும். நம்மளோட ஐடியா நல்லா இருந்தாலும், பிஸ்னஸ் டர்ன் ஓவர் இருந்தாலும், ப்ராஃபிட் இருந்தாலும் லீகலைஸ்டாக இருக்கணும். முடிஞ்ச வரைக்கும் என்னென்ன சர்டிஃபிகேட்ஸ் இருக்கோ, லீகல் ஃபார்மாலிட்டிஸ் இருக்கோ அதை பண்ணிடுங்க. அடுத்தது 5வது பார்ட் என்ன, ரொம்ப ரொம்ப முக்கியம், பிராண்டிங் பண்ணுறது. நான் சொல்லுவேன் QSPP டெக்னிக் அப்படின்னு சொல்லுவேன். குவாலிட்டியாக இருக்கணும், உங்களுடைய ப்ராடக்ட் சர்வீசஸ் குவாலிட்டியாக இருக்கணும். 2வது அந்த ப்ராடக்டை கொடுக்குற சர்வீஸ் எக்ஸலண்ட்டாக இருக்கணும். 3வது நீங்கள் வைக்கிற ப்ரைஸிங் ரொம்ப ரொம்ப முக்கியமாக இருக்கணும். வாங்கக்கூடிய விலையில் இருக்கணும், சரியா, அஃபோர்டபுள் ப்ரைஸில் இருக்கணும், இன்டர்நேஷ்னல் குவாலிட்டியில் இருக்கணும். அடுத்தது பிராண்டிங், QSPP பிராண்டிங் ரொம்ப ரொம்ப முக்கியம். இந்த பிராண்டிங்னா என்ன, பேசிக்காக நீங்களே பண்ணலாம். ஒரு லோகோ இருக்கணும், பிஸ்னஸ் கார்டு இருக்கா, ஒரு ஸ்டேஷ்னரியில் நீங்கள் ஒரு லெட்டர் பேடோ, ஒரு கவரோ, ஒரு ஸ்டாம்போ, சீலோ, இதெல்லாம் நீங்கள் வச்சுருக்கீங்களா? என்ன மாதிரி ப்ரொமோஷனல் ஐட்டம் இருக்குது, ஒரு ப்ரௌசர்ஸ் இருக்கா, ஒரு ஃப்ளிப்சார்ட் இருக்கா, இல்லை என்ன மாதிரி பண்ண போகிற இமேஜ் என்ன, எப்படி நிறைய இருக்குது. பிராண்டிங் கடல். இப்போ அதெல்லாம் பேசிக்கான விஷயமாக தான் நம்ம பண்ணணும். ஒரு லோகோ இருக்கணும், ஒரு டேக் லைன் இருக்கணும், ஒரு பிஸ்னஸ் கார்டு இருக்கணும். இதெல்லாமே அவசியம். உங்கள் பிஸ்னஸ் கார்டு தான் உங்கள் போர்டில் இருக்கணும். அப்போ பார்த்துங்க எப்படி உங்கள் போர்டு டிசைன் பண்ணப்பட்டிருக்கும். போர்டில் எழுத்து ஒரு மாதிரி இருக்கும், ப்ரௌசர்ஸில் ஒரு மாதிரி இருக்கும், அங்கே ஆஃபீஸில் இருக்கிறது வேறு மாதிரி இருக்கும், விசிட்டிங் கார்ட்ஸ் ஒரு மாதிரி இருக்கும். இதெல்லாம் ஒரே மாதிரி இருக்கணும். நம்ம லோகோ யூனிக்காக இருக்கணும், அட்ராக்டிவாக இருக்கணும். அதுதான் ரீச் பண்ணணும், சொல்லாமல் சொல்லணும் லோகோ. அடுத்தது லாஸ்ட் பாயிண்ட்டு, 6th பாயிண்ட்டு, இதெல்லாம் பண்ணியாச்சு. பிஸ்னஸ் பண்ணுறது எப்படி பண்ணணும், 2 விஷயம். ஒன்று ஃபினான்ஸ் மேனேஜ்மெண்ட். பணத்தை இப்போ நம்ம ஒரு பேங்க்கில் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணிட்டோம், ஒரு ஆடிட்டரை ஃபிக்ஸ் பண்ணிட்டோம், அது சரியாக பண்ணுறோமா, வரவு செலவு கணக்கு கரெக்டாக இருக்கா, பட்ஜெட்டிங் கரெக்டாக இருக்கா, செலவுகளை கண்ட்ரோல் பண்ணுறோமா, ROI 1 இயரா 2 இயரா எப்போ எடுக்க முடியும், அதை பண்ணிக்கணும். அடுத்தது ஃபினான்ஷியல் மேனேஜ்மெண்ட். அடுத்தது பீப்புள் மேனேஜ்மெண்ட். பீப்புள் யாரை ஹையர் பண்ண போகிறோம், அது ரொம்ப ரொம்ப முக்கியம். உங்களோட டீம் தான் உங்களோட சக்ஸஸுக்கு காரணம். அப்போ பேசிக்காக இந்த விஷயங்கள் எல்லாம் செஞ்சீங்கன்னா, இதெல்லாமே நான் ஸ்டார்ட் பண்ணுறதா சொல்லியிருக்கேன். ஒரு பிஸ்னஸை ஸ்டார்ட் பண்ணும்போது இதெல்லாம் பண்ணால்
ஒரு 3 years to 5 years பார்த்தீங்கன்னா 3 yearsல மோர் தென் 75% காணா போயிடும். அடுத்த ஒரு 10% வந்து அடுத்த 2 yearsஸாக காணா போயிடும். ஹார்ட்லி 5th year நீங்கள் என்டர் ஆகும்போது உங்களோட ஆரம்பிச்சப்பட்ட பிஸ்னஸில் மினிமம் ஒரு 5% மட்டும் தான் உங்க கூட இருக்கும். அதிகபட்சம் 90% காணா போயிடும். இப்போ உங்களுக்கு முன்னாடி நான் ஒரு கேள்வி வைக்கிறேன். நீங்கள் அந்த 5% இருக்க போறீங்களா, இல்லை காணா போகிற அந்த 95% இருக்க போறீங்களா? இப்போ நான் சொன்ன விஷயங்கள் ஏதாவது டவுட் இருந்தால் நீங்கள் கமெண்ட்டில் கேட்கலாம். பிரபஞ்சம் கொட்டி தர காத்திருக்கு. நீங்கள் ஒரு சாம்பியன். See you on top.